ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 15 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். பெரிய நெல்லிக்காய். இதை கழுவிட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது என்னன்னு பார்ப்போம் வாங்க. நெல்லிக்காயை போட்டு கழுவி எடுத்துக்கிடுவோம் தண்ணியில் சுத்தமாக. நல்ல சுத்தமான முறையில் கழுவி எடுத்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். எல்லா நெல்லிக்காயும் நம்ம கழுவி வச்ச 15 கிலோ நெல்லிக்காயும் நம்ம வேக வச்சுட்டோம். இந்த பாருங்க, வேக வச்சு முதல்ல கொட்டி வச்சுருக்கோம். இப்போ அடுத்த பேஜும் வெந்துருச்சு. இந்த மாதிரி வெடிப்பு வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சுட்டோம்னா சரியான பக்குவம். நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு தான் நம்ம மிட்டாய் செய்யறதுக்கு அடுத்து ரெடி பண்ணணும். இதை அந்த கீத்தா இருக்குல்ல, இந்த நெல்லிக்காயிலே லைனாக இருக்கும். அந்த இதுலேயே நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இதோட பொடிசா தேவையில்லை. நம்ம வெயிலில் காய வைக்கல, இன்னும் சுருங்கிரும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச நெல்லிக்காயெல்லாம் இப்படி கீத்தா நம்ம இப்படி எடுத்து வச்சிருக்கோம். நல்லா ஆறிடுச்சு. சூடெல்லாம் எல்லாம் ஆறி குழுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கொஞ்சமாக செய்கிறோம்னா சின்ன பாத்திரத்தில் நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு ஜீனி போட்டு ஊற வச்சா போதும். இப்போ நம்ம நிறைய பண்ணுறதுனால பக்கெட்டில் போட்டோம்னா ஃபுல்லாக எல்லா நெல்லிக்காய்க்கும் அந்த இனிப்பு சாராது. அதுக்காக நான் அகலமான பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2 தட்டில் வச்சுருக்க, 2லையுமே நம்ம சுகர் மூழ்கிற அளவுக்கு போட்டுக்கிடுவோம். நம்ம நெல்லிக்காயை இதில் கலந்து வச்சுக்கிறோம். அப்போதான் எல்லாத்துலேயும் சாரும். நம்ம 15 கிலோவுக்கு 15 எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம சாறு ஊற்றணும். நான் புளிஞ்சு விதை எடுத்து வச்சிருக்கேன். அப்போ அப்போ இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்து நல்லாவும் இருக்கும். அதோட இந்த நெல்லிக்காய் மிட்டாய் நல்லா ஒயிட் கலர்லயும் வரும். அதுக்காக தான் நம்ம லெமன் சாறு போடுறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லெமன் சாறு போட்டு நம்ம நல்லா கலக்கி வச்சுக்கிற வேண்டியதா. கலந்தாச்சு. இப்போ இதையும் அது போல கலக்கி வச்சுக்கிடுவோம். இப்போ லெமன் சாறு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகுது. அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகுது பாருங்க. நல்லா கலக்கிட்டோம். சுகரு லெமன் சாறையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டோம். இதை பக்கெட்டில் சேர்த்து வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும். பாருங்க, நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நெல்லிக்காயை சர்க்கரை சேர்த்து ஊற வச்சுருக்கோம். இதை வடிச்சுக்கிடுவோம். மிட்டாய்க்கு நம்ம நல்லா சர்க்கரையில் ஊற வச்சு நல்லா காய வச்சிருக்கோம். பாருங்க, 4-5 நாளா நம்ம காய வச்சு இந்த பதத்துல நம்ம காய வச்சிருக்கோம். அதை நம்ம எப்படி அதை முட்டாயா நம்ம சர்க்கரை ஒயிட் சுகர் பொடி பண்ணி வச்சிருக்கோம். அதை இது மேல தூவி நல்லா பரட்டணும். இப்படி நல்லா பரட்டிட்டோம்னா ஒன்னோட ஒன்று இப்படி ஒட்டாம உதிரியா வரும். நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் நெல்லிக்காய் மிட்டாய், தேன் நெல்லிக்காய் ஜாமு, நிறைய வெரைட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மசாலா பொடி வகைகள், ஹேர் ஆயிலு, கீ
ஒரிஜினல் பசுனை, மற்ற அனைத்து பொருட்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே பண்ணுறோம். உங்களுக்கு எது வேணாலும் ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நல்லா சுத்தமான முறையில் ஹோம்மேடு மெத்தடில் தான் பண்ணுறோம். நாங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரிசர்வேட்டிவ்னு எதுவுமே சேர்க்கறது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.